வில்லனுக்கு வந்து தமிழ் படத்தில் எந்த மாதிரியான கதையம்சம் உள்ளது அதிகமாக போயிட்டு இருக்கு? பொதுவாக ஒரு படம்னா வில்லன் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில். அது கதையோட போக்க பொறுத்து இருக்கும் வில்லனுடைய இது. நான் வில்லனாக தான் நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ வர வர கொஞ்சம் நல்லவனாக நடிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அதனால இயக்குநர்கிட்டலாம் கொஞ்சம் ஒரு அன்பாக நான் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் படங்கள் நடிச்சிட்டேன், ரொம்ப நிறைய நடிக்கலனா கூட கொஞ்சம் படங்கள் வில்லனாக நான் நடிச்சதில்லை. எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவான கேரக்டராக நல்லவனாக நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால கொஞ்சம் போலீஸ் கேரக்டர், இன்ஸ்பெக்டர் கேரக்டர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுப்பேன். அதுலேயும் வில்லத்தனமாகவும் காட்டிடுவாங்க. சரி, இன்ஸ்பெக்டராக இருந்தால் நல்லா இருக்குல்ல, போலீஸ் தானே அப்படின்னு பார்த்தா அதுலேயும் ஃபைட் வந்துடும். அது மாதிரி வந்து சில படங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர் கிடைச்சிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக நல்ல கேரக்டராக நடிக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக வில்லன் பண்ண மாட்டேன்னு இல்லை, அதுவும் ஈஸியாக பண்ணிடுவேன். அதுவும் பண்ண எனக்கு ஆசை தான். ரொம்ப ஆசை வந்து இப்போ நல்லவனா பண்ணணும், நல்ல கேரக்டராக பண்ணணும். தேட்டரில் பார்க்கும்போது நிறைய திட்டுறாங்க, அதில் வந்து கொஞ்சம் மாறுபட்டு அப்புறம் நம்மளே அந்த இடத்துல நடிச்சிட்டு கூடாது இல்லையா. இப்போ நான் வில்லனா நடித்தேன், அதே இடத்துல நான் நடிச்சுட்டே இருந்தேன்னா அப்புறம் அடுத்ததாக புதுசாக வர்ற வில்லன்கள் வந்து வர முடியாமல் இருக்கக்கூடாது. அந்த கேப் கொடுக்கணும். நம்ம ஒரு ப்ரொமோஷன் போவோம், புதுசாக வர்ற பிள்ளைங்க நடிக்கணும், தம்பிங்கெல்லாம் நடிக்கணும்னு தான் எனக்கு ஆசை. அது மாதிரி எனக்கு ஒரு படத்தில் நான் அந்த மாதிரி நடித்தேன். நடிக்கும்போது எனக்கு வில்லனாக தான் போனேன். அப்புறம் டைரக்டர்கிட்ட நான் கேட்டு நான் இன்ஸ்பெக்டர் ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் என் இடத்துல ஒரு புதுசாக ஒரு வில்லன் வந்து நடிச்சாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது கொஞ்சம் ஃபீல் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து அடடா அந்த அவர் சொன்ன விஷயத்தை நம்ம விடுறமே ஒரு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த தேட்டரில் பார்க்கும்போது வேற ஒரு பரிணாமம் இருந்தது. நான் வில்லனா இருக்கிற பரிணாமத்தை தாண்டி வேற ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது அது ஒரு மெரிட்டா இருந்தது. பரவாயில்லையே, அந்த சேஞ்ச் ஓவர் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அது மாதிரி வஞ்சகன்லையும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் எனக்கு சாய் ஆனந்த் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. சாய் ஆனந்துக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். இருக்கணும், எல்லாமே தேவை. அதே சமயத்தில் நம்ம அந்த டயலாக் டெலிவரியிலேருந்து எல்லா ரியாக்ஷனும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். ஒவ்வொருத்தங்களுமே நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தங்களுமே வில்லன் தான். நீங்கள் ஒன்றும் புதுசாக நடிக்க தேவையில்லை. வில்லனாக நடிக்கலாம் ஒன்றும் இப்பெல்லாம் கஷ்டம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில வில்லனாக தான் இருக்கும் பொதுவாக எல்லாருமே. அதனால நம்ம வீட்டில் வெளியில் என்னென்னலாம் வேலைகள் செய்யறோமோ அதை அப்படியே ஸ்கிரீனில் பேசினா போதும், வில்லன் ஆயிடலாம். நல்லவனா நடிக்க தான் ரொம்ப கஷ்டம். இப்போ சூரி வந்து சூரிய சார் வந்து ரொம்ப வாழ்த்துறேன், மனசார வாழ்த்துறேன். பெரிய ஒரு இறை அருள் இருந்தால் தான் அப்படிலாம் நடக்கும். பெரிய மிராக்கல், யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. சூரிய சார் அவருக்கு இறைவனும் பொதுமக்களாகிய ரசிகர்கள் நீங்கள் எல்லோரும் நல்ல சப்போர்ட் பண்ணி அவரை பெரிய அளவில் வாழ வைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது மாதிரி எல்லாருக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும் சொல்லி இந்த நேரத்தில் வாழ்த்துறேன். எனக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும், நீங்கள் எல்லாரும் வாழ்த்துங்க. அதே போல பெரிய பெரிய கேட்டகரி பெரிய நடிகர்களோட படம் மட்டும்தான் ஹிட் ஆகும், சிறந்த குறைவான பட்ஜெட் படம் வந்து வெற்றி ஆகுது அப்படிலாம் இல்லை. கதைகள் சரியா இருந்ததுன்னா நிச்சயமா அதோட உணர்வுகள் சரியா வந்து அந்த படம் பண்ணாங்கன்னா எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறும். அதுல வந்து எந்ததும் கிடையாது. நம்ம ஒரு கதை எடுக்கும்போது நெகட்டிவா இல்லாம முடிஞ்ச அளவுக்கு படம் பண்ணலாம், ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருமே வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம சூழ்நிலை எல்லாமே டென்ஷனா, ஒரு மாதிரி கோவமா, ஒரு மாதிரி பயம், இப்படிதான் லைஃபே போயிட்டு இருக்கு. தியேட்டருக்கு வந்து உட்காந்து அவங்களையும் பயமூர்த்தி ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்காம ரிலாக்ஸா படம் பண்ணோம்னா நல்லா இருக்கும். ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். வந்து கதையில் பார்த்தோன்னா ஒரு சந்தோஷமா ஹாப்பியா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அந்த வகையில் வஞ்சகன் படம் நல்ல ஒரு ஸ்கிரிப்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. மென்மேலும் இந்த வஞ்சகன் படம் நல்லா வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.